பாரத ரத்னா மற்றும் பத்ம விபூஷன் விருதுகள். 1954ஆம் ஆண்டு ஜனவரி 2 அன்று இந்திய அரசு நாட்டின் உயரிய குடிமக்கள் விருதுகளான பாரத ரத்னா மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை அதிகாரப்பூர்வமாக நிறுவியது. இது இந்தியாவின் தேசிய மரியாதை வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இந்த விருதுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அசாதாரணமான சேவைகள் செய்த நபர்களை கௌரவிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டன. கலை, அறிவியல், இலக்கியம், கல்வி, பொது சேவை, விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு இவ்விருதுகள் வழங்கப்படுகின்றன. பாரத ரத்னா என்பது இந்தியாவின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருது ஆகும். இது நாட்டிற்கு அளவிட முடியாத சேவைகள் செய்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருது பெறுவது மிகப்பெரிய தேசிய மரியாதையாக கருதப்படுகிறது. பத்ம விபூஷன் என்பது பத்ம விருதுகளில் 2வது உயரிய விருதாகும். இது பொது வாழ்விலும் தொழில்முறை துறைகளிலும் சிறப்பான முக்கியமான சேவைகள் செய்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருதுகளை வழங்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கே உள்ளது. பொதுவாக ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன. ஆரம்ப காலத்தில் பத்ம விருதுகள் 3 பிரிவுகளாக இருந்தன: பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ. பின்னர் இவை தெளிவான நிலைகளில் மறுசீரமைக்கப்பட்டன. இந்த விருதுகள் மூலம் நாட்டின் சாதனையாளர்கள் மட்டுமல்லாமல் சமூக சேவையாளர்கள், விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் போன்ற பலரும் தேசிய அளவில் அங்கீகாரம் பெறத் தொடங்கினர். இவ்வாறு 1954 ஜனவரி 2 அன்று பாரத ரத்னா மற்றும் பத்ம விபூஷன் விருதுகள் நிறுவப்பட்டது. இந்தியாவில் திறமை, சேவை மற்றும் அர்ப்பணிப்பை மதிக்கும் ஒரு வலுவான மரபை உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும்.